பைபிள் ஸ்டோரீஸ் வித் மாரல் சீரீஸ் 1. உலக பாவம் ரொம்பவே பெருகிருச்சு. மக்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு வல்கராக இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் தேவனுக்கு ஒபே பண்ணி கரெக்டாக இருந்தார். அவர் தான் நோவா. இந்த நல்ல மனிதர் நோவாவோட தேவன் ஒரு நாள் பேசுகிறாரு. என்னன்னா, உலக பாவம் ரொம்பவே அதிகமானனால தேவன் உயிருள்ள எல்லாரையும் ஒரு பெரிய மலை மூலமாக அழிக்க டிசைட் பண்ணுறாரு. ஆனா, நோவா தேவனுக்கு ஒபே பண்ணியிருந்தனால, அவர சேவ் பண்ண டிசைட் பண்றாரு. அதுக்கு ஒரு பேழைய கட்ட சொல்றாரு, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட. என்னன்னா, அந்த பேழைய கொப்பேர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தால செஞ்சு, அதுக்கு கதவுகளும் செஞ்சு, பேழையோட உள்பக்கம், அடிப்பக்கம்லாம் கீல் பூச சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த பேழையோட நீளம் 300 முழமும், அதோட உயரம் 30 முழமுமா பண்ண சொல்றாரு. அந்த பேழைக்கு ஒரு ஜன்னல் வைக்கவும் சொல்றாரு. அது மேலேருந்து 1 முழம் அளவில் இருக்கணும்னு சொல்றாரு. அது பக்கத்திலேயே கதவுகளும் வைக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் பேழையோட கீழே 2வது அப்புறம் 3வது தளத்தில் அறைகளும் வைக்க சொல்றாரு. அப்புறமா நோவாவோட சேர்த்து அவரோட மனைவி, குமாரர், குமாரத்திகளையும் அந்த பேழையில் பாதுகாக்க சொல்றாரு. இவங்களோட சேர்த்து எல்லாவித உயிரினங்கள், மிருகங்கள், பறவைகள், ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள்னு எல்லாமே ஆணும் பெண்ணுமா ஒரு ஒரு ஜோடி இவர்களோட சேர்த்து அந்த பேழைக்குள்ளே பாதுகாக்க சொல்றாரு. இவங்க எல்லாருக்குமான உணவையும் எடுத்து வைக்க சொல்றாரு. நோவா தேவன் கொடுத்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியும் அப்படியே செஞ்சார். அப்புறம் 40 நாள் கண்டினியூஸாக ரொம்ப பெரிய மழை பெஞ்சிச்சு. மவுண்டன்ஸ்க்கு மேலே 17 முழம் ஹைட்க்கு தண்ணி பெருகி இருந்துச்சு. 150 நாளுக்கு அந்த தண்ணி வற்றாமல் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்ற ஸ்டார்ட் ஆச்சு. நோவா ஒரு காகத்தை வெளியே விட்டார். அது இருக்க இடம் இல்லாமல் அகைன் பேலைக்கே வந்துருச்சு. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து ஒரு புறாவை வெளியே விடுறாரு. அதுவும் உடனே அவர்கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னும் தண்ணி குறையலைன்னு நோவா தெரிஞ்சுக்கிறாரு. அகெயின் 7 நாள் பொறுத்து ஒரு புறாவை அனுப்புகிறாரு. அது ஒரு ஒலிவ மர இலையை கொண்டு வந்துச்சு. ஸோ ஓரளவு தண்ணி வத்திருச்சுன்னு நோவா புரிஞ்சுக்கிறாரு. அகெயின் 7 நாள் பொறுத்து ஒரு புறாவை அனுப்புகிறாரு. அது அவர்கிட்ட திரும்ப வரலை. ஸோ தண்ணி கம்ப்ளீட்டாக வத்திருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. தேவனும் கரெக்டாக நோவா அவரோட பேரில் இருந்த எல்லாரையும் வெளியே வர சொல்கிறாரு. அப்புறம் தான் தேவன் ஒரு உடன்படிக்கையை நோவாவுக்கு கொடுக்குறாரு. இனியும் இப்படி மொத்தமாக இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன்னு ஒரு வானவில்லை காட்சி கொடுக்குறாரு. நோவா அண்ட் அவரோட குடும்பம் பலுகி பெருக ஆசிர்வதிக்கிறாரு. நம்மளும் நோவா போல தேவனுக்கு ஒபே பண்ணி இருந்தா தேவனோட கிருபை இரக்கம் என்னைக்கும் நமக்கு கிடைக்கும். எந்த ஆபத்தும் நம்மளை நெருங்காமல் பாதுகாப்பார். இப்போ நம்ம இருக்கிறதும் கடைசி காலம்தான். அழிவுகளை அங்கங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போவே மனம் மாற ரெடியாக இருங்க. அண்ட் இந்த மாதிரி பைபிள் ஸ்டோரி சீரீஸ் டெய்லி உங்களை ரீச் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து டெய்லி அப்டேட்ஸாக தேவனுடைய வார்த்தைகளும் உங்களை ரீச் பண்ணும். ஸ்டே கனெக்டட் வித் காட். காட் பிளெஸ் யூ.